வாக்கு திருட்டு விவகாரத்தில் மேலும் புதியதோர் மோசடியை அம்பலப்படுத்த உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 17ஆம் தேதி வாக்காளர் உரிமை பேரணியை சசாராம் மாவட்டத்தில் தொடங்கினார். ராகுல் காந்தியுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வியும் பேரணியில் பங்கேற்றார். வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்களில் ஊர்வலமாக சென்று விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். ராகுல் காந்தியின் இந்த பயணத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அன்றைய தினம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் முதலமைச்சர் சிறப்புரையாற்றினார். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார், உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பீகாரில் உள்ள 20 மாவட்டங்களில் 1300 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தியின் பயணம் பாட்னாவில் இன்று நிறைவடைகிறது. நிறைவு நாள் பேரணியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், சிபிஎம் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆனி ராஜா, சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத், சிபிஎம்எல் கட்சி தலைவர் திபாங்கர் பட்டாச்சாரியா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவு கூட்டத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு விவகாரத்தில் மேலும் புதிதான ஒரு மோசடியை அம்பலப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். एटम बम से बड़ा हाइड्रोजन बम होता है नहीं होता है? माधवपुरा में हमने एटम बम दिखाया था। बीजेपी के लोगों तैयार हो जाओ, हाइड्रोजन बम आ रहा है, हाइड्रोजन बम आ रहा है, तैयार हो जाइए। आपकी जो सच्चाई है, वोट चोरी की सच्चाई है, वो पूरे देश को पता लगने जा रही है। आने वाले समय में मैं आपको गारंटी करके दे रहा हूं, हाइड्रोजन बम के बाद नरेंद्र मोदी जी अपना चेहरा इस देश को नहीं दिखा पाएंगे। முன்னதாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இரட்டை இன்ஜின் மாடல் பாஜக அரசு இன்னும் 6 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் என்றார். காந்திஜி, நேரு, அம்பேத்கர் உள்ளிட்டோர் பெற்று தந்த வாக்குரிமையை பாஜக திருட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய கார்கே, மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ये वोट चोरी कराकर बिहार में जीतने की कोशिश कर रहे हैं। आप सतर्क रहना चाहिए। अगर आप सतर्क नहीं रहेंगे, ये मोदी जी और शाह आपको डुबाएंगे। जो बाबा साहब अम्बेडकर ने, जवाहरलाल नेहरू जी ने, महात्मा गांधी जी ने इस देश में वोट का अधिकार आजादी के बाद दिलाया। गरीब हो, अमीर हो या महिला हो, कोई भी हो, उनको अगर वोट का अधिकार मिला है, वो महात्मा गांधी जी से, अम्बेडकर से और जवाहरलाल नेहरू से